போன வீடியோட கண்டினியூவேஷன் இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லி இது கொடுத்துருக்குறாங்க. காரணிப்படுத்துக 7x + 3y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5y ஹோல் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேஷனில் இது இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? a + b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம ஏன்றது என்ன? 7x + 3y, அதான் a ஸ்கொயர். bன்றது என்ன? 2x மைனஸ் 5y, அதான் b ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாமா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் தான் அது இருக்குது. அதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? a + b. a வந்து 7x + 3y ப்ளஸ் b வந்து என்ன? 2x மைனஸ் 5y இன்ட்டு a 7x + 3y மைனஸ் b 2x மைனஸ் 5y. நிறைய பேர் இங்கிலீஷ் தமிழ்லாம் கலந்து வருதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்களா? அது அப்படியே வந்துடுது, தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை ஆட் பண்ணிக்கிறோம், ஒய்யை ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே 7x 2x ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ கூட்டிக்கலாம். 7 2 9, அப்போ 9x. இங்கே 3y, இங்கே மைனஸ் 5y. ஸோ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கணும். 5 தான் பெருசு, அதோட சைன் வந்து மைனஸ். 5ல் 3 லெஸ் பண்ணிடணும். 5ல் 3 போச்சுன்னா 2 என்னது? ஒய். நல்லா பாருங்கள், எக்ஸை எக்ஸோட கூட்டணும், ஒய்யை ஒய்யோட கூட்டணும். சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? அடுத்து ப்ராக்கெட் 7x, இங்கே வந்து மைனஸ் 2x. இங்கே ஒரு சின்ன இது பண்ணிட்டோம், இங்கே வந்து ப்ராக்கெட் போட்டிருக்கணும். ஏன்னா a மைனஸ் b தானே. இங்கே மைனஸ்க்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஒரு ப்ராக்கெட் போடணும். இப்போ இது இன்னொரு ஸ்டெப்பு வரும். எப்படின்னா 7x + 3y, இந்த மைனஸ் இங்கே உள்ளே வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5y. இந்த ஸ்டெப் ஒன்று இங்கே வரும். இப்போது 9x மைனஸ் 2y அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 7x, இங்கே மைனஸ் 2x. சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. பெரிய நம்பர் எது? 7. அதோட சைன் என்ன? ப்ளஸ்ஸு. அப்போ 7லேருந்து 2 லெஸ் பண்ணுறோம். 7ல் 2 போச்சுன்னா 5x. ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த நம்பர் தான் ஆரம்பிக்குது. அடுத்தது 3y 5y ரெண்டுமே சேம் சைன், ஆட் பண்ணிக்கலாம். 5 3 8 ப்ளஸ் 8y. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம் ஆப்ஷனில். ஆப்ஷன் சியில் இருக்குது. 9x மைனஸ் 2y 5x + 8y. ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா இதை போட்டுக்கிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அந்த ஃபார்மேட்டில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு கிடப்போம். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கால் சம் நல்லா பிரிண்ட் ஆகலை. 8 1/16 என்ற பின்னத்தை பெற 9 1/4 என்ற பின்னத்தில் இருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும்? இதிலேருந்து எதை கழிச்சா இது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சப்ட்ராக்ஷன். அதாவது 9 1/4லேருந்து எதை கழிச்சா 8 1/16 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை இதுதான். எதை லெஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். கொடுத்துருக்குற கணக்கு இது. இப்போ நம்ம இதை விட்டுட்டு இதுலேருந்து இதை கழிச்சிட்டாலே நமக்கு இது கிடச்சிரும். இது வந்து ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நமக்கு இது தெரியும். அதாவது 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, இது தெரியும் நமக்கு. இப்போ 10ல் எதை கழிச்சா 6 வரும், இதான் அவங்க கேட்டிருக்கிற கணக்கு. 10ல் எதை கழிச்சா 6 வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? 10லேருந்து 6 லெஸ் பண்ணிட்டு இதை கண்டுபிடிப்போம். அதே தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டு இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன செய்வோம்? 9 1/4 மைனஸ் 8 1/16. இது செஞ்சோம்னா நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். இப்போது நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னமாக வச்சுக்கிட்டு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்லாம் செய்ய முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னத்திலேருந்து தகா பின்னமாக தான் மாற்ற முடியும். அதாவது மிக்ஸ்டுலேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 4 9 36, 36 1 37/4 மைனஸ் 16 8 பெருக்கிறோம். 8 10 80, 8 6 48, 128 ப்ளஸ் 129 16.
இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 16 தான் வரும். 4 4ஆல் பெருக்கினா 16, நன்னாங்க 16. அதே 4ஆல் தொகுதியை பெருக்கிறோம். 4 7 28, 2 நாமும் 12 2 14 மைனஸ் இங்கே ஆல்ரெடி 16 தான் இருக்குது. அப்போ 129 அப்படியே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 148லேருந்து 129 லெஸ் பண்ணுறோம். 18ல் 9 போயிடுச்சுன்னா 9, 3ல் 2 போச்சுன்னா 1, 19 பெரிய நம்பர் வந்து 148, அதோட சைன் வந்து ப்ளஸ்ஸு. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து 19, இதுக்கும் சைன் வந்து ப்ளஸ் தான். அதை போடணும்னு கூட அவசியம் இல்லை. டிவைட் பை 16. ஸோ ஆன்சர் வந்து 19/16, ஆப்ஷன் சி. அடுத்த கணக்கு, a = -2, b = 6, a + b என்ன, a + b ஹோல் பவர் a என்னன்னு கேட்குறாங்க. கணக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். a = -2, b = 6, a + b ஹோல் பவர் a என்னன்னு கேட்குறாங்க. a வந்து -2, b வந்து 6, ஹோல் பவர் a வந்து -2. -2 + 6 பெரிய நம்பர் 6. 6ல் 2 வந்து லெஸ் பண்ணிடுறோம். 6ல் 2 போச்சுன்னா 4. பெரிய நம்பரோட சைன் வந்து கூட்டல், அதை போட வேண்டாம். ஹோல் பவர் -2. பவரில் மைனஸ் இருந்தால் அது டினாமினேட்டரில் வரும்னு அர்த்தம். 1/4² வரும். இந்த 4² தான் மேலே போகும்போது ஸ்கொயர்டு வந்து மைனஸ் ஆகிடுது. இது எப்படி எழுதுவோம்? இன்னும் 1/4² என்ன? 16. ஆன்சர் வந்து 1/16, ஆப்ஷன் சி. இருபத்தி முட்டைகளின் அடக்க விலையானது 28 முட்டைகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் என்ன அல்லது நட்டம் என்ன? அது சதவீதம் கேட்குறாங்க. லாபமோ நட்டமோ அதோட சதவீதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு 3 to 4 கணக்கு இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கணக்கு வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லாபமோ நட்டமோ அவங்க கொடுத்தது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அடக்க விலை ப்ளஸ் விற்ற விலை டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100. நம்மளால் லாபம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் இங்கே ப்ளஸ் போட்டுப்போம், நஷ்டம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் மைனஸ் போட்டுப்போம். ஒரு ரேட்டில் நாம் ஒரு 5 பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 5 பொருளை விடவும் ஒரு 6 பொருள் 7 பொருள் அதே ரேட்டுக்கு விற்றோன்னா நஷ்டம் நமக்கு. ஒரு ரேட்டில் 5 பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதே ரேட்டில் 2 பொருளோ 3 பொருளோ விற்றா நமக்கு லாபம். இது ஒரு அடிப்படை புரிதல். இப்போ இது வந்து 21 முட்டையை வாங்கியிருக்கிறோம், ஆனால் அந்த ரேட்டுக்கு 28 முட்டையை கொடுத்துருக்குறோம். அப்போ இது நஷ்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே நஷ்டம்னா மைனஸை போட்டுக்கிட்டோமா? இப்போ அடக்க விலை வந்து 21 எக்ஸ், 21 முட்டை, அதனால் எக்ஸ்னு வச்சுப்போம். மைனஸ் விற்ற விலை வந்து 28 முட்டையை விற்றுருக்கோம், டிவைடட் பை விற்ற விலை 28 முட்டை இன்ட்டு 100. இப்போது இது 21, இது 28, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. மைனஸில் இருக்கிறது தான் பெரிய நம்பர். 28ல் 21 போச்சுன்னா 7. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ், டிவைடட் பை 28 எக்ஸ் இன்ட்டு 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 1 7 7, 4 7 28, எக்ஸ் ஸ்ட்ரைக் ஆகிடும். 1 நாள் 4, 25 நாள் 100. இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ -25 என்னது? ஆட்டோமேட்டிக்காக நஷ்டம். 25ன்றது என்ன? சதவீதம். 25% நஷ்டத்தில் தான் விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து ஃபார்முலா புக்கில் இருக்கிற ஃபார்முலா. இங்கே நம்ம எழுதியிருக்கிறது வந்து புக்கில் இருக்கிற ஃபார்முலா, 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாள் செய்கிறாங்க. ஏ தனியே அந்த வேலையை 60 நாளில் முடிப்பார். இந்த ஏ இருக்கார், அவர் வந்து ஒரு வேலையை 60 நாளில் செய்வார். பி எத்தனை நாளில் செய்வார்னு தான் நம்மளை கேட்குறாங்க. அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/b எங்கே வச்சுக்கிறோம்? 1/20 இங்கே இருக்குது, ப்ளஸ் 1/60 இங்கே வந்தால் மைனஸ் 1/60. இப்போது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம், 60 தான். இதை 3ஆல் பெருக்குனா 60 வரும். அப்போ இதையும் 3ஆல் பெருக்கிறோம், 3 1 3 மைனஸ் இந்த 1 அப்படியே வந்துடுது. 3 - 1 2/60. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 2 30 2 60. அப்போ 1/b வந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிப்பார்.
ஆப்ஷன் பி. அடுத்த கணக்கு, கீழ்காணும் தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுக்கப்பட்ட தரவுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி, கிளாஸ் இன்டர்வல் எல்லாமே கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்திருக்கு. எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, கொடுத்துட்டு ஒரு வீச்சு கேட்பாங்க, ரேஞ்ச் கேட்பாங்க, இல்லைனா நிகழ்வெண் ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. ஆனால் இதில் இடைநிலை அளவை கொடுத்துட்டு நிகழ்வெண்ணில் ஒன்று கேட்டிருக்கிறாங்க, குரூப்டு டேட்டா. இப்போ ஃபார்முலா வச்சு போடுற மாதிரியான முதல் கணக்கு இது. இந்த ப்ராபபிலிட்டியில் இந்த ஃபார்முலா வச்சு போடுற மாதிரியான கணக்கு இது. இப்போ இதில் பார்த்தோம்னா இது புக்கில் இருக்கிற சம்மை அப்படியே கேட்டிருக்கிறாங்க, 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த மெத்தடில் 3 சம் தான் இருக்குது. இந்த டைப் ஆஃபில் 3 சம் இருக்குது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி. இதே மாதிரி இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ நேரடி முறை, ஊக சராசரி முறை, படிவிலக்க முறைன்னு நிறைய முறைகள் இருக்குது. அதில் நிறைய சம்ஸ் இருக்குது. அது ஒரு 1 or 2 hours ஒதுக்கி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலா இது மீடியன் விச் இஸ் ஈக்குவல் டு, இது எல் அப்படின்றது. இப்போ இந்த நம்ம ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டோம்ல, எக்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அந்த எக்ஸோட லோயஸ்ட் ரேஞ்சுன்னா 20, அதான் இந்த எல். ஸோ இங்கே எல் 20 எடுத்துருக்கோம். மீடியன் 24 அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டோம். என் அப்படின்றது இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, 6, 24, எக்ஸு 10, 9 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 55 + எக்ஸ் தான் என்ன. இது கிளாஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. இப்போ நம்ம இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிக்கணும். 6 இருக்குது, 24 இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 30. அதான் இங்கே போட்டிருக்கேன். 6 24 ஆட் பண்ணி 30. ஹெச்ன்றது இதுக்குள்ளே டிஸ்டன்ஸு, 20க்கு 30க்குள்ள டிஸ்டன்ஸு 10. ஃப்ரீக்வன்சின்றது எக்ஸ், அதான் நமக்கு தேவை. இப்போ இத்தனை பார்ட்டையும் இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணி இடைநிலை அளவை போட்டு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் செய்கிறேன், இதை கையில் வச்சுக்கிறேன். அப்படி ஸோ மீடியன் விச் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஹெச். எல் 20, முன்னாடி ஆஸ் பர் பிஃபோர் செட் முன்னாடி சொன்ன மாதிரி எல் 20, என் 55 + x/2 மைனஸ் சிஎஃப் 30 டிவைடட் பை எஃப். எஃப் எக்ஸ், ஓகேவா. ஹெச் 10. இங்கே மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 20 தனியாக இருக்கிறதால இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 24 - 20 விச் இஸ் ஈக்குவல் டு 55 + x/2 மைனஸ் 30 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 10. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இது 2ஆல் பெருக்கிறோம், இதையும் 2ஆல் பெருக்கிறோம். ஸோ 2 55 + எக்ஸு மைனஸ் 1 2 2 32 60 இன்ட்டு எக்ஸ் 1/x இன்ட்டு 10. இது இனிமேல் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 1 2 I 2 10. இது +55, இது -60. பெரிய நம்பர் 60. 60ஓட சைன் மைனஸை போட்டுக்கிறோம். 60ல் 55 போச்சுன்னா 5. இங்கே ஒரு +x இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே 5 இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் இருக்குது. இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இங்கே பார்த்தோன்னா 24ல் 20 போச்சுன்னா 4 4. இப்போ என்ன செய்கிறோம், இந்த எக்ஸ் இங்கே வருது, 4x ஈக்குவல் டு இந்த 5ஆல் இதையும் பெருக்கிறோம், இதையும் பெருக்கிறோம். 5 25 மைனஸ் இருக்குது, ப்ளஸ் 5 × எக்ஸு 5x மைனஸ் 25 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 25. 5x இங்கே இருக்குது, ப்ளஸ் 4x இங்கே வந்தால் மைனஸ் 4x. 5xல் 4x போயிடுச்சுன்னா 1x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, நமக்கு 25 கிடைக்குது. ஆப்ஷன் டி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கவோ, கிளாஸ் இன்டர்வல் பிரித்து எடுக்கவோ, ஃப்ரீக்வன்சி பார்க்கவோ கொஞ்சம் சிரமமாக தெரியும். மேக்ஸ் மேஜருக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதர் மேஜர்காரங்க இதை பார்க்க முடியலன்னா ஒமிட் பண்ணிடுங்க, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இதை விடவும் நல்ல நல்ல பார்ட் எல்லாமே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வருது. இதில் நீங்கள் பொதுவாக நிகழ்தகவு பார்த்துக்கலாம். அந்த P(a) அது பார்த்துக்கலாம்.
அடுத்தது வந்து மையப்போக்கு அளவைகள் என்னென்ன, பரவல் அளவை என்னென்ன, அது மாதிரி அந்த பொசிஷனல் ஆவரேஜ், இடைநிலை, முகடு, மீடியன், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேட்டிவிட்டி கேட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி மேம்போக்காக கூட பார்த்துக்கிட்டா கூட ஓகே தான். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டாம். 30ல் இது ஒன்று இது பண்ணுறதால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? ஒரு வட்டத்தில் தவறான கூற்றினை எழுதுக. இன் அ சர்க்கிள் விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ முன்னாடி நம்ம இணைகரத்துக்கு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுவும் 9th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9th எது எதெல்லாம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது மாதிரி 8th வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாகவே 9th தான். ஒரு வட்டத்தின் அனைத்து ஆரங்களும் ஒரே நீளமுடையவை, சரி. வட்டத்தின் ஒவ்வொரு விட்டமும் ஒரு நாணாகும், சரி. வட்டத்தின் ஒவ்வொரு நாணும் ஒரு விட்டமாகும், தவறு. அது எப்படி ஒவ்வொரு நானும் ஒரு விட்டமாகாது? எவ்ரி கார்டு இஸ் நாட் எ டயமீட்டர். டயமீட்டர்ன்றது வட்டத்தோட சென்டர் வழியாக போனால் மட்டும்தான், 2 பருதியும் டச் பண்ணிடணும், அது மட்டும்தான் டயமீட்டர். ஆனால் கார்டுன்றது அப்படி கிடையாது. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். இரு விட்டங்கள் ஒரே முனைப்புள்ளிகளை பெற்றிருக்க முடியாது. ஆமாம், இதுவும் கரெக்டு. இது எப்படின்னா, இப்போ ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா, இது ஒரு டயாமீட்டர், இது ஒரு டயாமீட்டர். இரு விட்டங்கள் ஒரே மையப்புள்ளியை பெற்றிருக்கலாம், ஆனால் ஒரே முனைப்புள்ளிகளை பெற்றிருக்க முடியாது, வேறு வேறு முனைப்புள்ளிகள் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இதுதான் தப்பு. அதாவது இப்போ ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா, இது கார்டுனா நான், ஓகேவா? இதுவும் நான் தான். அதேமாதிரி இதுவும் நான் தான், இது கூட நான் தான், இதுவும் நான் தான். ஆனால் விட்டம் அப்படின்றது இது மட்டும்தான். விச் இஸ் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக வந்து டச் பண்ணுறது மட்டும்தான் டயாமீட்டர். இதில் டயாமீட்டரே கிடையாது, ஆனால் நான், ஓகேவா? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு விட்டம்ன்றது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த வட்டத்தின் பண்புகள் ஒரு 6-7 இருக்கும். இணைகரத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த யூனிட் ஃபுல்லாகவே 9th ஸ்டாண்டர்டில் அதை அப்படியே நீங்கள் ஒரு பேப்பர் போட்டு கூட எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. வடிவியல் சாப்டர் பேஜ் நம்பர் 149லேருந்து இருக்குது. அதுலேருந்து குறைஞ்சது 5 மார்க்குக்கு வந்துடுது எல்லா எக்ஸாமுக்குமே. பட்டம், பித்தாகரஸ் தியரம், இணைகரம், அந்த தியரம்ஸு. ஸோ மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோ இல்லை அதர் மேஜர்காரங்களோ மேக்ஸ் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக பார்க்கலாம். 195 வரைக்கும் இருக்குது 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். இது எல்லாமே இருக்குது. நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம் ஒரு கணக்கு பார்த்தோமா? இணைகரம், நாற்கரம், வட்ட நாற்கரம், எது எப்படி நான் முன்னாடி சொன்னேன்னா இந்த பாயிண்ட் இது ஒரு பாருங்கள். இது வந்து பேஜ் நம்பர் 161, 165ன்னு சொல்லிட்டேன், 161. இது எல்லாமே வந்திருக்கு. இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு எல்லா எக்ஸாம்லேயுமே. ஒன்று ஒரு எக்ஸாமில் வந்திருக்கு. இதுதான் இன்னும் வரல. இது கூட வந்துடுச்சு, இதுதான் இன்னும் வரல. இந்த யூனிட் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி அழகாக ஒரு இணைகரத்துக்கு எத்தனை தேய்ச்சம், வட்டனாக இருக்கிறதுக்கு எத்தனை, வட்டத்துக்கு எத்தனை, முக்கோணத்துக்கு எத்தனை, இது மாதிரி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த சாப்டர் ஃபுல்லாக ஒரு 1 hour ஒதுக்குனிங்கன்னா சூப்பராக படிக்கலாம். இந்த சம்ஸ்லாம் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வந்திருக்கு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒரு தியரம் தான். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. A group of 1536 cadets wanted to have a parrot forming a square design. How many more cadets would be required? 1536 படைப்பயிற்சி மாணவர்கள் சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய விரும்பினர். மேலும் எத்தனை பயிற்சி மாணவர்கள் கூடுதலாக தேவை? இப்போ சதுர வடிவம்னாலே நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்கிறது, ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கணும். 1536. ஸோ இப்போ வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் இது ஸ்கொயர் நம்பரான்னு கண்டுபிடிப்போம். இல்லை கூடுதலாக எவ்வளோ தேவைன்னாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜோடியாக எடுத்துக்கிறோம். இது ஜோடி 15. 15க்குள்ளே இருக்கிற வர்க்க எண் 3 9. 15ல் 9 போச்சுன்னா 6. இந்த 36 அப்படியே கீழே இறக்கிடுறோம் ஜோடியாக. 3 2ஆல் பெருக்கிறோம், 3 2 6. இப்போ வந்து இங்கே 9 போடுறோன்னு வச்சுப்போம். 9 9 9 9 81, 8 9 54 8 62.
கிட்டத்தட்ட 636க்கு நெருக்கமாக 621 வந்துடுச்சு. இப்போ மீதி வந்து இதில் 15 மீறுது. இது கூட என்ன சேர்த்து அடுத்து ஸ்கொயர் நம்பர் ஆக்கலாம்னா அப்படி ஆக்க முடியாது நம்ம. இப்போ இங்கே பார்க்கலாம் 39 இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன? 40. 39க்கு அடுத்து என்ன? 40. 40 ஸ்கொயர் என்ன? 1600. நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன? 1536 இருக்குது. எவ்வளோ குறையுது? 64 குறையுது. அப்போ இன்னும் 64 பேர் இருந்தாங்கன்னா 1600 பேர் ஆகிடுவாங்க. சூப்பராக சதுர வடிவில் நின்று அணிவகுப்பு செய்யலாம். இப்போ இன்னும் எத்தனை மாணவர்கள் கூடுதலாக தேவை அப்படின்னு பார்த்தோன்னா 64 மாணவர்கள். ஆன்சர் 64. A spinner of radius 7.5 cm is divided into 6 equal parts. The area of each of the sector is 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னரானது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. இது 8ஆம் வகுப்பு கணக்கு புக்கில் இருக்கிற கணக்கு. இது வந்து 2வது முறையாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? R வந்து 7.5 சென்டிமீட்டர் ஸ்பின்னரை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பின்னரை வந்து 6ஆக பிரிச்சுருக்குறாங்க. ஒரு பார்ட்டோட ஏரியா கேட்குறாங்க. சும்மா இதை வந்து நம்ம ஒரு ஸ்பின்னராக இமேஜின் பண்ணிப்போம். 2ஆக பிரிச்சுருக்கோம், 4ஆக பிரிச்சுருக்கோம், 6ஆக பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த பார்ட்டு இதோட ஏரியா கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஆரம்னா இதுதான் 7.5 சென்டிமீட்டர், இதுவும் 7.5 சென்டிமீட்டர். நமக்கு இது என்னன்னு தெரியணும். அப்போ தான் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். இப்படி இல்லைனா மொத்தமாக பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 1/6 மொத்தமாக பரப்பளவு டிவைடட் பை 6. இப்போது பரப்பளவு ஃபார்முலா வந்து πr² இஸ் ஈக்குவல் டு 22/7. R வந்து 7.5 × 7.5. வட்டத்தின் பரப்பளவை மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து 6ஆக டிவைட் பண்ணுறோன்னா இந்த 1ஓட பரப்பு வந்து கிடச்சிரும் நமக்கு. ஸோ இப்போ இதை பற்றி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இதுக்கு ஃபார்முலாவாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1/6 × πr², வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 7.5 பெருக்கல் 7.5 ஃபுல்லாக பெருக்கல் தான். 5 25, 7 35, 2 37, 7 5 35, 7 49, 3 52, 5 12 2 பாக்கி 1 6 5. இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். 56.25 இன்ட்டு 22ஆல் பெருக்கிறோம். 22 2 5 10, 2 4 1 5, 2 6 12, 2 5 10 1 11. இந்த சேம் தான் இங்கே வரும். 0 5 2 1 1. ஏற்கனவே ஒரு மேடம் வேறு கமெண்ட் பண்ணாங்க, பேப்பருக்கா பஞ்சம், நல்லா அழகாக போடுங்களேன் அப்படின்னாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. 1 1 பேப்பர் பிரச்சனை இல்லை. 5 5 2 7, 2 1 3, 1 1 2 1. ஓகேவா? இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே வச்சிடறோம். நமக்கு என்ன கிடைக்குது? 1237.50 கிடைக்குது. டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. இதை நம்ம 7ஆல் வகுத்துட்டோமா? அடுத்தது என்ன செய்வோம்? இதான் இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்வோம்? 1/6 டிவைட் பை 1/6. ஏன்னா நமக்கு 6ல் 1 தான் வேணும். இப்போ இதை வந்து நம்ம 6ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். 6ஆல் அப்படி டைரெக்டாக பண்ணிடலாமா? 1 6 6. இதில் வந்து 2 6 12. இதில் வராது, அதுக்கு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 37. 6 6 36. மீதி 1 இருக்குமா? அது இங்கே வந்துடும். 15 ஆகிடும். புள்ளியை தாண்டி போய்ட்டதால் இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். இங்கே 15. 15ல் 2 6 12, மீதி 3 இருக்கும். 30. 5 6 30. இப்போது 1 6 6. இந்த கேன்சல் பண்ணி இந்த நம்பர் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 206.25 7ஆல் வகுக்கணும். 206.25 டிவைட் பை 7. 2 7 14. 6. இந்த 6 கீழே இறக்கிக்கிறோம். 9 7 63. 3. இந்த 2 கீழே இருக்கிறோம். புள்ளியை தாண்டி ஒரு நம்பரை கீழே இறக்கிட்டோம், அதனால் இங்கே புள்ளி வச்சிடுறோம். 4 7 28. 4. இந்த 5 கீழே இறக்கிடுறோம். 45. 6 42. பாக்கி 3 30. 2 14 16. அப்படியே போயிட்டே இருக்கும். 3 21 கூட போடலாம். 3 21. பாக்கி 9. அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது இப்போ 29.463. ஆப்ஷன் ஏ. ஒரு ஸ்பின்னரை 6 சம பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதோட பரப்பளவு கேட்குறாங்க. அதனால் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி அதை 6ஆல் வகுத்தாலும் அதான் வரும். நம்ம பண்ணியிருக்கிறது இதுதான் 1/6 வட்டத்தின் பரப்பளவு.
ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு 6ஆல் இதை வகுத்துருக்கோம், திரும்ப 7ஆல் வகுத்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். 29.46 தான் ஆன்சர் இதுக்கு. If f1 equal to 1, f2 equal to 1, fn equal to fn minus 1 plus fn minus 2, then fi which is equal to dash அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஃபிபனாசி சீரீஸ் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா fn equal to fn minus 1 plus fn minus 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, f5 கேட்டிருக்காங்க. அதாவது f5 அதாவது n-க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 5. இப்போ எஃப் என்னுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க 5 மைனஸ் 1 ப்ளஸ்ஸு எஃப்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க 5 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் 5 மைனஸ் 1 4 f4 ப்ளஸ் 5 மைனஸ் 2 3 அப்போ f3 அதாவது f5 ஈக்குவல் டு f4 ப்ளஸ் f3. சரி, நமக்கு f4 f3 என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம இதை போடவே முடியும். அவங்க வந்து f1ம் f2வும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம f4ம் f3யும் கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும், f5 என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா. இப்போ நம்ம f3 கண்டுபிடிக்கிறோம். ஃபிபனாசி சீரிஸ் தெரியுன்றதால நான் டைரெக்டாக ஆன்சர் போடுறேன். 1 1 2 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 3, இது ரெண்டையும் கூட்டினோம்னா 5, இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8, இது ரெண்டையும் கூட்டினோம்னா 13, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ f3ன்றது என்ன, fn மைனஸ் 1. அப்போ f3 மைனஸ் 1 அப்படின்னா f2 வரும். f2 என்ன 1 ப்ளஸ் fn மைனஸ் 2 அப்படின்னா 3 மைனஸ் 2. 3 மைனஸ் 2னா 1. அப்போ f1னா 1. இப்போ 1 ப்ளஸ் 1 2. f3ன்றது நமக்கு என்ன 2, அதாவது இதுதான். f4க்கு வரும். as per this ஃபார்முலாவே fn மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ f4 மைனஸ் 1ன்னு போடுவோம். 4 மைனஸ் 1னா 3. அப்போ f3 இங்கே f3 என்ன 2 ப்ளஸ் fn மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்களா 4 மைனஸ் 2. 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ f2 f2 என்னது 1, அதை இங்கே போட்டுறோம். அப்போ 2 1 3. இப்போ நமக்கு f4 என்ன கிடச்சிருக்கு 3, f3 என்ன கிடச்சிருக்கு 2. இப்போ 3 2 5. இதுதான் என்னது f5. இங்கே வந்து நம்ம ஷார்ட்கட் போடலாம். என்ன ஷார்ட்கட் போடலாம், ஃபிபனாசி சீரீஸ் ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். ஏன்னா எவ்ரி எக்ஸாம் வந்து ஃபிபனாசி சீரீஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து இதை கழிச்சா எவ்வளோ, இதுலேருந்து அதை கூட்டினா எவ்வளோ, இது 12வது உறுப்பு என்ன, 7வது உறுப்பு என்னன்னு எல்லாமே வந்துட்டு இருக்கிறதால நமக்கு இது பை ஹார்ட் மெமரி ஆகிருக்கும். அதனால் இதை பார்த்ததுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலாலாம் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 5. இப்போ இந்த மெத்தடையே நம்ம யூஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக இங்கே பாருங்கள் f1 f2 f3 f4 f5. f5 என்ன வந்திருக்கு 5 போட்டோமா. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 4/5. ஓர் எண் 2/15. மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, பின்னு ஒரு நம்பர் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 4/5 வருது. இதில் ஏ வந்து 2/15. அப்போ பி என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. இதுதான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ நமக்கு பி வேணும். அப்போ 4/15 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே ப்ளஸில் இருக்க 2/15 இங்கே மைனஸாக வருது. சாரிப்பா 4/5, வெரி சாரி. 2/15 இங்கே வருதா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், 15 தான். இதை 3ஆல் பெருக்கிறதால இதையும் 3ஆல் பெருக்கிறோம். 5 3 15க்கு சமப்படுத்திட்டோம். 4 3 12 மைனஸ் 2. 12ல் 2 போயிட்டா 10/15 அப்படியே இருக்குது. 2 5 10 3 5 5. அப்போ 2/3 இஸ் ஈக்குவல் டு இது என்னது பி, அதாவது மற்றொரு எண் கேட்டாங்க இல்லையா, அதான் வந்து 2/3. ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்கம் ஏவை காண்க. இந்த சமம் வந்திருக்கு. இது ரெப்பிட்டேஷன் சம்மு தான். ஆனால் அளவு கொடுத்து பரப்பளவு சுற்றளவு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சுற்றளவு கொடுத்துட்டு பக்கத்தை கேட்குறாங்க. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சதுரம் இருக்குது. சதுரத்தோட சுற்றளவு என்ன 4a ப்ளஸ் வேறு என்ன இருக்குது, இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். 4 கால்வட்டங்கள் சேர்ந்தால் என்ன வரும், ஒரு முழு வட்டம். ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு என்ன 2πr. ஒரு சதுரத்தின் சுற்றளவு இருக்குது, ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோவா 36.
இது அவங்க கொடுத்தது, இது அவங்க கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, பக்கம் ஏவை கேட்குறாங்க. இந்த சதுரத்துக்கு பக்கமாக இருக்கிறது தான் இந்த வட்டத்துக்கு ஆரமாக இருக்குது. சரிதானா? அப்போ இங்கே என்ன தான் வரும், ஏ தான் வரும். இப்போ ஏவும் ஆரும் ஈக்குவல் தான். ஏன்னா இந்த சதுரத்துக்கு ஏவாக இருக்கிறது தான் இந்த வட்டக்கோண பகுதிக்கு என்னவாக இருக்குது, ஆறாக இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்றதால இது ஆறுன்னு மாற்றிக்கலாம், இல்லைன்னா இதை ஏன்னு மாற்றிக்கலாம். ரெண்டும் சேம் தான். அப்போ நம்ம இதை ஏனே மாற்றிப்போம். இப்போ சதுரத்தின் சுற்றளவு 4a ப்ளஸ் வட்டத்தின் சுற்றளவு 2πr. ஆரும் ஏவும் சமன்றதால ஆறுக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிறோம். இது ஈக்குவல் டு எவ்வளோவா, 36ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஏவை காமனாக வெளியில் எடுத்துருவோம். மீதி நம்மள்ட்ட இருக்கிறது 4 ப்ளஸ் 2 இன்ட்டு பையை வந்து நம்ம என்ன செய்கிறோம், 22/7ன்னு எடுத்துக்கிறோம். இது ஈக்குவல் டு 36. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் நம்ம. இங்கே 7 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 7 தான் வரும். இதை 7ஆல் பெருக்குனா 1 7 7, இதையும் 7ஆல் பெருக்கிறோம். 4 7 28 ப்ளஸ் 2 22 44. இட் இஸ் ஈக்குவல் டு 36. இங்கே ஏ இருக்குது. நமக்கு தேவை ஏ தான். 28 44 72/7 ஈக்குவல் டு 36. ஏ இஸ் ஈக்குவல் டு 36. 72/7 சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது 7/72 மாறிடுது. ஒரு 36 36, 2 36 72. அப்போ 7/2 கிடைக்குது ஏ நமக்கு. 7/2னா என்ன, ஏ ஈக்குவல் டு 3.5. 7ல் பாதி 3 தெரியும்ல நமக்கு. இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். 2 3 2 6 1 புள்ளி வச்சு 0 சேர்த்தோன்னா I2 10 3. ஓகேவா? ஸோ அப்போ பக்கம் ஏ வந்து என்ன, 3.5. ஆப்ஷன் ஏ. அடுத்த கணக்கு, முதல் 9 இயல் எண்களின் பரவற்படி வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த பரவற்படிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n² - 12 டிவைடட் பை n² - 1 டிவைடட் பை 12. இது வந்து பரவற்படி காண்பதற்கான ஃபார்முலா, வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு n என்னன்னா 9. இப்போது 9² - 1/12. 9² 81 - 1/12. 81ல் 1 போச்சுன்னா 80/12. 80/12 தான் ஆன்சரு. இவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எப்படி, 3 நாங் 12, 20 நாள் 80, 20/3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ. இரண்டு பொதுமைய வட்டங்களின் ஆரங்கள் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர். ஒரு வட்டத்தின் நாணானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் அவ்வட்டத்தின் நாணின் நீளம் என்ன? If radii of two concentric circles are 12 cm and 13 cm, then find the length of the chord of one circle which is a tangent to other circle. உன்னோட நான் வந்து இன்னொன்றுக்கு தொடுகோடுன்னு சொல்லிட்டாங்க, பொதுமைய வட்டங்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொதுமைய வட்டங்கள்னால் ஒரு வட்டம் இப்படி இருக்கும், இன்னொரு வட்டம் அப்படியே வெளியில் பெருசாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் மையம் ஒன்று தான். கொஞ்சம் வட்டமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மையம் வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். இப்படி இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன, இது வட்டம் தான், பார்டர். இது வந்து 12 சென்டிமீட்டர் ஆரம், இது வந்து 13 சென்டிமீட்டர் ஆரம். உங்களுக்கு டிஃபர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது, ஒரு வட்டத்தின் நாணானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடாக அமையுது. இப்போது இந்த வட்டத்துக்கு ஒரு நான் வரைகிறோம். இந்த நான் வந்து இந்த வட்டத்துக்கு தொடுகோடாக அமையுது. ஓகேவா? இதான் அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. இந்த நாணின் நீளம் கேட்குறாங்க. நாணின் நீளம் கேட்குறாங்க. இந்த வட்டத்தை தொடுற தொடுகோடு நாணை இரு சமக்குறியிடும், ரெண்டு பக்கமும் சமம். இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் சமம். இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ இப்படி போட்டுக்கலாம், நேராக போட்டுக்கலாமா? 12 சென்டிமீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் ஆரம் வந்து 13 சென்டிமீட்டர். இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு செங்கோணம் முக்கோணம் வந்திருக்கா? இப்படி திருப்பி காட்டுறேன்.
ஒரு செங்கோண முக்கோணம் வந்திருக்கா. இது வந்து 12 சென்டிமீட்டர், இது 13 சென்டிமீட்டர். இந்த பகுதியை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது ஹைப்போடேனியஸ். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் இந்த ஹைப்போடேனியஸ் வந்துடணும், கர்ணம் வந்துடணும். ஓகேவா? இப்போ நான் இந்த நான் இங்கே வரைஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 12 சென்டிமீட்டர் வட்டம், இது 13 சென்டிமீட்டர் வட்டம். இந்த நான் வந்து இங்கே இருக்குது, அது இந்த வட்டத்துக்கு தொடுகோடாக இருக்குது. ஒரே மையம் ரெண்டுத்துக்கும். இது 12 சென்டிமீட்டர், இது 13 சென்டிமீட்டர். இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 13 ஸ்கொயர்டு விச் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இது என்னன்னு தெரியாது. இதுவும் சமம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸு. இப்போ 169 13 ஸ்கொயர் பண்ணால் 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 144 இங்கே வந்தால் மைனஸு 169 144 போயிட்டா 25. அதான் எக்ஸ் ஸ்கொயர்டு. 25 5 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. அதாவது இந்த பார்ட் 5னா இந்த பார்ட்டும் 5. 5 5 10. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் இது 5, இது 5, 5 5 10. அந்த நாணின் நீளம் வந்து 10. இங்கே நம்ம பயன்படுத்தினதும் இந்த பிக்சரை வரைஞ்சிட்டு பித்தாகரஸ் தியரம் தான் பயன்படுத்தி இங்கே போட்டிருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு உருவத்தின் பரப்பு மற்றும் சுற்றளவு காண்க. இது வந்து ஒரு செவ்வகம். 5 அகலம் 7 நீளம். செவ்வகத்தின் பரப்பளவு LB. இப்போ 7 × 5 7 5 35. இது வந்து ஒரு கால்வட்டம், இது வந்து ஒரு கால்வட்டம். 2 கால்வட்டம், ஒரு கால்வட்டமும் இன்னொரு கால்வட்டமும் சேர்ந்தால் அரைவட்டம். வட்டத்தின் பரப்பளவு πr². அரைவட்டம்ன்றதால 1/2 × πr². 1/2. பை வந்து 22/7. ஆர் வந்து இதுதான் ஆர். எவ்வளோ? 7. இப்போ 7, 7. 7 7 அடிச்சிடலாம். 1 2 2 11 2 22. 7 11 77ன்றது இதுவும் சேர்ந்த அரைவட்டத்தின் பரப்பளவு. ஆக பரப்பளவு வந்து எவ்வளோனா 35 + 77 கூட்டுறோம் 100 112 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து பரப்பளவு. இப்போது நமக்கு தேவை சுற்றளவு. அதே தான், செவ்வகத்தின் சுற்றளவு என்ன? 2 × L + B. 2 × L வந்து 7, B வந்து 5. 7 5 12, 2 12 24. சுற்றளவு என்ன? 2πr. இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், அரைவட்டம். அப்போ அரைவட்டம்னா அரை இன்ட்டு சுற்றளவு 2πr. 2 கேன்சல் பண்ணிடலாம், மீதி இருக்கிறது πr. 22/7 × r வந்து 7. 7 7 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 22. ரெண்டையும் கூட்டினோம்னா 46. அவங்க என்ன கேட்குறாங்க? பரப்பளவு மற்றும் சுற்றளவு. பரப்பளவு 112, சுற்றளவு 46. இதோட ஆப்ஷன் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கில் வரல. ஸோ இதான் வந்து இதுக்கு ஆன்சர். கூட்டு உருவங்கள் எல்லாமே 8வது கணக்கு புக்கில் இருக்குது. அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒரு கணக்கு நான் நோட்டில் எழுதியிருக்கிறேன், அதை பார்ப்போம். 97,336 கனமூலம் காண்க. இந்த கனமூலம் பார்க்குறதுல இப்போது இதை ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி தான் செய்யணும். 97,336 1ஆம் இடத்தை பார்க்குறோம். 1ஆம் இடம் 6ல் முடிஞ்சிருக்குது. அப்போ கனமூலமும் 6ல் தான் முடியும். கடைசி 3 இலக்கத்தை விட்டுருங்க. முதல்ல இருக்க 2 இலக்கத்தை எடுத்துக்கோங்க. 97. 97க்குள்ளே ஏதாவது கன எண் வருதா அப்படின்னு பார்க்கணும். கன எண்ணுனா என்ன? 1 ³ 1, 2 ³ 8, 3 ³ 27, 4 ³ 64, 5 ³ 125, 6 ³ 216. இதான் வந்து கன எண் இந்த ஓரத்தில் இருக்கிறது. இப்போ 1ஆம் இலக்கத்தை வச்சு 1ஆம் இலக்கத்தை முடிவு பண்ணிட்டோம். கடைசி 3 இலக்கத்தை விட்டுருங்க, அதை பற்றி பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு இருக்கிற 2 இலக்கத்தை பார்க்குறோம். 97 இருக்குது. நம்மக்கிட்ட 97ல் ஏதாவது கன எண் இருக்கா? இல்லை. 97க்கு முன்னாடி என்ன இருக்குது? 64 இருக்குது. அதை எடுத்துக்கலாம். அது எதோட கன எண்? 4ஓட கன எண். அப்போ அந்த 4 போட்டுடலாம். இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 46. இதே மாதிரி கன எண் கண்டுபிடிக்கிற கணக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.
அடுத்தது a மைனஸ் பி 3 ஏபி 5 a கியூப் மைனஸ் பி கியூப் என்னன்னு கேட்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? a கியூப் மைனஸ் பி கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் தான் இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி நமக்கு தேவை a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை கொண்டு வரதுக்காக இன்னொரு ஃபார்முலா எடுத்துக்கிறோம். என்னென்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? இதில் வந்து a மைனஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a மைனஸ் பி என்ன? 3. அப்போ 3 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் தெரியாது மைனஸ் 2 இன்ட்டு ஏபி என்ன? 5. அதை போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரியாது. இப்போது 3 ஸ்கொயர்டு 9, a ஸ்கொயர்டு இங்கேயே இருக்குது, ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் இங்கே இருக்குது. 2 5 10. என்ன 10? மைனஸ் 10. அது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 10. இப்போ 10 9 19. எதுக்கு? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 19. இது இருக்குது, ஏபி இருக்குது, a மைனஸ் பி இருக்குது. இப்போ தான் இந்த ஃபார்முலாவுக்கு வரும். ஏன்னா அவங்க இதான் கேட்டிருக்கிறாங்க. இப்போது a கியூப் மைனஸ் பி கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பியா? a மைனஸ் பி என்ன? 3. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது? 19 ப்ளஸ் ஏபி என்னது? 5. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சா? 3 இன்ட்டு 19 5 24, 3 24 72. என்னது? a கியூப் மைனஸ் பி கியூப். இவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்து 3 முகடுகள் உள்ள பரவல் மும்முகட்டு பரவல். எல்லாமே அப்படிதான். 2 முகடுகள் உள்ள பரவல் இரட்டை பரவல். அது மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இது அடுத்த கொஷின்லாம் வந்து பிரிண்டிங் நல்லா வந்திருக்குது. அது சயின்ஸ் வந்துருச்சு. சாரி, 117 118 119 120 இந்த கொஷினோட மேக்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஓரளவு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக போனதாலையும் கதைகள் நிறையா பேசினதாலையும் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. எல்லாமே ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கணித வீடியோக்கள் எல்லாமே பாருங்கள். நம்ம நியர்பை எக்ஸாம் வரும்பொழுது ஒரு தரமான டெஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே எழுதிடுவோம். கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூபிளான எக்ஸாமாக அது இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷனாக இருக்கும். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே வாங்க. இன்னும் ஒரு 10 கொஷின் பேப்பர் கிட்டக்க இருக்குது, ப்ரீவியஸ் கொஷின். அதையும் போட்டுடுறேன் மேக்ஸுக்கு. அடுத்து சோஷியல், தமிழ் ஒரு மேடம் கேட்டாங்க, கால் பண்ணி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே போடுறேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ன்றதால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வரக்கூடிய வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்குக்கு தனியாகவே ஒரு செப்பரேட் வீடியோ அக்டோபர் 10th அல்லது 15th மேலே போடுற மாதிரி முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிறதுக்கான வழிவகைகள். இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருமே தீவிரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சுட்ருக்கோம். மோரோவர் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்வு கிடையாது. இது வந்து தகுதி தேர்வு தான். எல்லாருமே நம்ம வந்து தகுதிப்படுத்தி போன்றதில் எந்த மாற்றமும் கிடையாது. முழுமையாக படிங்க, உணர்ந்து படிங்க, புரிஞ்சு படிங்க. டயர்டாக இருந்தால் படிக்க வேணாம், ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா படிங்க. ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்கள் ஃபேமிலியிலையும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் யாராவது ப்ரிப்பேர் பண்ணால் கூட கொஞ்சம் இந்த வீடியோவை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.